அப்பா டாட் இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் எழுதியிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா எவ்வளவு ஈஸியா மறந்திருப்போம். அப்பா, இது வெறும் வார்த்தை இல்ல, வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உறவு. அப்பா, என் புது பைக் எங்க? நீ பாத்தியா? அம்மாக்கு ஏதாவது வாங்கினியா? தீபாவளி அன்னைக்கு அவர் பசங்களுக்கு புது ட்ரெஸ் எடுப்பாரு, அம்மாக்கு புது சாரி வாங்கி கொடுப்பாரு. ஆனா அவருக்கு எப்பவும் போடுற அதே பழைய ட்ரெஸ் தான். ஃபேமிலியில யாராவது நம்மளை விட்டு நிரந்தரமா போயிட்டா அம்மா அழுவாங்க, ஆனா அப்பா அழ மாட்டாரு. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் தர விளக்கு பத்தி தெரியும். விளக்கெரிய என்ன முக்கியம்னு யோசிப்போம். யாருமே திரிய பத்தி நினைக்கவே மாட்டோம். அம்மா என்னன்னா அப்பா தான் தெரியும். எப்பவும் வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை அம்மா. எப்பயாவது ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு ட்ரக் நம்மளை கிராஸ் பண்ணா அந்த நிமிஷம் நம்ம வாயில இருந்து வர வார்த்தை ஐயோ அப்பா, தப்பிச்சோம். எஸ், அவர்தான் அப்பா. தினம் தினம் நிறைய கஷ்டங்களை கடந்து தனக்குள்ள இருக்கிற எந்த வலியையும் வெளியில காட்டத ஒரே உயிர் தான் அப்பா. தன்னோட வாழ்நாள் முழுக்க நமக்காகவே கஷ்டப்பட்டு போராடி கடைசியில எல்லாத்தையும் நமக்கே விட்டு கொடுத்துட்டு நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடுவாரு. அவர் கைய பிடிங்க, அவரை சப்போர்ட் பண்ணுங்க. நமக்காக அவர் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. நாளைக்குன்னு ஒண்ணு இருக்குமான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணாவை தெரியும். அவர் பிறந்ததும் யமுனை நதியை கடந்ததும் தெரியும். ஆனா அவரை தள்ள சுமந்து போன அவர் அப்பா வாசுதேவரை நம்ம மறந்துருப்போம். நம்மளை இடுப்புல தூக்கி வச்சு அவங்க பார்த்த இந்த உலகத்தை நம்மளும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம அம்மா. ஆனா நம்மள தோள் மேல தூக்கி வச்சு அவர் பார்க்காத இந்த உலகத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறவர் தான் நம்ம அப்பா.